ராஜா சார் எடுத்தாச்சு. அவங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன என் ஃபேஸே பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க பார்த்து பதில் சொல்லுங்க. ஓகேண்ணே. அவ்வளவுதான், போட்டோ எடுத்துட்டாங்க. இன்னும் என் முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் பார்த்தா என்ன, என் கண்ணு நான் பார்க்குறேன், உனக்கு என்னடி? அதுக்கே என்ன பார்க்குறீங்க? வேற எங்கேயாவது பாருங்க. சரி சரி பரவாயில்ல, நீயே இவ்வளோ தூரம் சொல்லும் போது நான் கேட்காம இருந்தா நல்லா இருக்காது. சரி நான் வேற யாரையாவது பார்க்குறேன். வாவ், வாட் a பியூட்டி. வா, என்ன அழகா இருக்கா அந்த ரெட் கலர் சுடிதார் அந்த பொண்ணு. வாவ், என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் குட்டி அழகு. பா, செம்ம அழகா இருக்கா. கையல், ரொம்ப தேங்க்ஸ் கையல். பார்க்காத, என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. பார்த்தோன்னு கொன்றுவாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? முதல்ல கையெடு. உன்னையும் பார்க்க விட மாட்டேற, நீ சைட் அடிக்கவும் விட மாட்டேற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கையை எடுத்துரு, அடி வாங்கிடுவேன். பார்க்காதீங்க யாரையும், எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி என்னை பார்த்துக்கோங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். சரிடி, முதல்ல கையெடு. யாரையும் பார்க்க மாட்டேன், நீ மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் கையெடுப்பேன், எல்லாம் எடுக்க மாட்டேன். ஓ, உனக்கு இதை வேற சொல்லுவாங்களா? அப்படி தாண்டி போப்பேன், என்னடி பண்ணுவ? என்ன நான் பொறுமையா போயிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பண்றீங்க. இப்போ நான் அடிப்பேன், என்னை தவிர வேற யாராவது பாத்தீங்கன்னா. நீ அடிப்பியா? நீ எங்க அடி பார்க்கலாம்? அப்புறம் கொட்டி வச்சிருவேன் பாத்துக்கோ. நீங்க என்ன சொன்ன? அடிப்பேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்புறம் கொட்டி வச்சிருவேன் சொன்னேன். சரி, இங்க கடி, கடி பார்க்கலாம். இங்க கடி. அதெல்லாம் முடியாது, கடிக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? ஆஹா, அங்க கேமரானே வேற இருக்காரு. வேணா சொல்லிட்டு முடியாது. என்னாலே முடியாது. முடியாதுன்னு சொன்னா விட்டுருவாங்களோ? கொஞ்சம் பேசிட வேணாம், உன் கண்ணி பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தா மலிசாரல் வீசுதடி. ராஜா சார். ராஜா சார், ஐயோ இரியா வாரு. கொஞ்ச நேரம் கொஞ்சம் விட மாட்டாங்கப்பா. சார், நீங்க போட்டோ ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. சரிப்பா சரிப்பா, அதை வரேன். இது தேவையா? இதுக்கு தான் நான் சொன்னேன். லூசு பையா. சார், நான் நின்றுக்க பக்கம் வாங்க சார். சரி, இந்த வரோம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் போட்டோ எடுப்போம். சரிம்மா, போலாம் வா. ராஜா சார், ஓகே சார். சரிங்க, பிளேஸ் பார்த்துட்டு வாங்க. சரிங்க சார். என்னங்க? என்னங்க சொல்லுங்க. என்னங்க, இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாதுல. இன்னைக்கு ஃபுல்லா செம்ம ஜாலியா இருக்கு. எனக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா உங்க கூட இருக்குது. எனக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்குடா பாப்பா. என்னங்க, இதே மாதிரி உங்க கையை டைட்டா கோர்த்துக்கிட்டு லைஃப் லாங் உங்க கூட சேர்ந்து நடக்கணுங்க. லைஃப் லாங் உங்க கூடயே இருக்கணும். எப்பயுமே நீங்க என் கூடயே இருக்கணும். அதாங்க என்னோட சந்தோஷமே. சரி, இதே சந்தோஷத்தோட மாமா கொண்டு கொடுத்துட்டு பாப்போம். போங்க, சும்மா விளாண்டுட்டே இருக்காதீங்க. ஐ லவ் யூ so much டா பாப்பா. ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ so muchங்க. என்னங்க, மணல்ல உட்காந்துட்டு கடலை ரசிக்கிற மாதிரி ஒரு போஸ் எடுப்போமாங்க ப்ளீஸுங்க. சரிடா மூ, இதுக்கு எதுக்குடா ப்ளீஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னெல்லாம் தோணுதோ, எப்படி எல்லாம் எடுக்கணும் தோணுதோ எடுக்கலாம். சரியா? அவ்வளோக்கு பொம்மை, வா எடுக்கலாம். சரிங்க அண்ணே. அங்க மணல்ல உட்காந்துருக்க மாதிரி ஒரு போஸ் எடுக்கலாமா? சரிங்க சார், எடுக்கலாம் சார். வாங்க வந்து உட்காருங்க. சரி வாடா அம்மா, அங்க போய் உட்காரலாம். சரிங்க. ராஜா சார், முடிஞ்சு சார், கிளம்புறோம். மழை வேற பெய்யுது, வாங்க போலாமா? அண்ணே நீங்க கிளம்புங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன் வீட்டுக்கு போயிட்டு. சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். வாங்கடா போலாம் எல்லாரும், மழை வேற பெய்யுது. அப்பு, சொல்லுங்க. அம்மு, வீட்டுக்கு போலாமா? மழை பெய்யுது. கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமா? நல்லா இருக்கு. சரிம்மா அம்மு, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். சரியா? சரிங்க. என்னங்க? 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 ஐ லவ் யூங்க.
ஐ லவ் யூ ஸோ மச்ங்க. அம்மு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம் சரி போலாமா? எங்க கல்யாணம் பண்ணவா? அடிப்பாவி, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்படித்தானே கேட்டீங்க நீங்க? கல்யாணம் ஓகே தான், எனக்கு ஓகே தான். நீ நல்லா யோசிச்சுக்கோ. என்னங்க சிப்போங்க. சரிடா அம்மு, கல்யாணம் பண்ணிக்கலாம். நேரம் வரட்டும், உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றேன், சரியா? சரிங்க. உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா உனக்கு? ம்ஹும். பயமா இல்லையா? என் புருஷனோட இருக்கும்போது எனக்கு எதுக்கு பயம்? ம் ம் சரி, நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். கொன்னுருவேன், பேசாம இருங்க. இது மட்டும் நல்ல உஷாரா இருப்பா. சிப்போங்க. பாப்பு, போ மழை கூடிக்கிட்டே போகுது. வா போதும், நம்ம வீட்டுக்கு போலாமா? பா, உன்னை கூட்டிட்டு போறேன். கார்ல உட்காந்துக்கோங்க, கார்ல உட்காந்து மழை ரசிங்க, சரியா? வாங்க, சளி பிடிச்சிக்கணும் அப்புறம் உனக்கு. பா போலாம். வீட்டில் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்த? எத்தனை மணிக்கு போகணும்? ஈவினிங் தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரிப்பா, சாப்பிட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டு ஈவினிங் கொண்டு போய் வீட்டில் வரேன், சரியா? சரிங்க. என்னங்க ஒரு 5 மினிட்ஸுங்க ப்ளீஸுங்க. சரிம்மா, 5 மினிட்ஸ் உட்காரலாம். என்னங்க சொல்லுங்க. என்னங்க ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தீங்க. என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க ப்ளீஸுங்க, சொல்லுங்க. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்? அதெல்லாம் முடியாது. அது எப்படி உடனே சொல்ல முடியும்? எங்க நீயா கண்டுபிடி பார்க்கலாம் என்னவா இருக்குன்னு. குல்ஃபி, பப்ஸு, சாக்லேட் இந்த மாதிரியா? திங்கிறத பற்றி தான் பேசுவா எப்போ பார்த்தாலும். ஏற்கனவே ஃபோட்டோஷூட் எடுக்கிற அன்னைக்கு நல்லா மழையில் நனைஞ்சு மேடம்க்கு உடனே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இதுல மேடம்க்கு இன்னைக்கு குல்ஃபி வேற வேணுமா? ஒட்டி வாங்கிடுவேன். என்னங்க அப்ப திங்கிறது இல்லையா? அப்ப வேற என்ன? இது சாப்பிட்றதுலாம் இல்லை, இது ஒரு பொருள். நீங்க சொல்லு பார்க்கலாம். பாருங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன். சொல்லுங்க ப்ளீஸ், நீங்களே சொல்லுங்க என்னன்னு. சரி, கண்ண மூடு, சொல்றேன். அதெல்லாம் மூட மாட்டேன், நீ ஏன் சொல்லு. அதெல்லாம் முடியாது, நீ கண்ண மூடு, அப்பதான் நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். ம்ஹும். நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை இப்படி கண்ண மூடு வைக்கிறேன் பாரு. என்னங்க? இப்போ எப்படி பாப்பா? நான் கையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். சரி ஓகே, சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு அம்மு குட்டி. என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க? கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்கீங்க. சரி கை எடுங்க, நானும் கண்ணை மூடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நானே கண்ண மூடிக்கிறேன். சரி சீக்கிரமா காட்டுங்க. சரி வெயிட் பண்ணுங்க காட்டிடுறேன். கண்டுபிடிச்சிட்டேன், செயின் தானே போட்டு வரீங்க? ஆமா, செயின் தான், ஆனா அதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. செயின்ல என்ன சர்ப்ரைஸ்? கண்ணை திறந்து விடுங்க, பாக்குறேன் ப்ளீஸுங்க. சரி, நான் அம்மு கண்ணை திறந்து வரேன், பாருங்க. அம்மு, செயினை பாரு. சரிங்க. என்னங்க என்னங்க ஏங்க சூப்பரா இருக்குங்க. இது எப்பங்க ரெடி பண்ணீங்க? போட்டோஸ்லாம் எடுத்தோம்ல, அதான் எனக்கு ஆசையா இருந்துச்சு. சரி ரெடி பண்ணுவோம்னு ரெடி பண்ணேன். எப்படி, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ ஹாப்பிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அழகு குட்டி, அழகு செல்லம். அவ்வளவுதானா? ஏங்க சரி விடு. உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு புருஷா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு மட்டும் தான் ரெடி பண்ணீங்களா? உங்களுக்கு? எனக்கும் தாண்டி அம்மு, நீ உன் கையால போட்டு விடணும் தான் வச்சிருக்கேன். கையில போட்டு விடுறியா? சரிங்க, கொடுங்க போட்டு வரேன். இந்த அம்மு போட்டு விடு. போட்டு விட்டேன். அழகு பொம்மை. என்னங்க சூப்பரா இருக்குங்க. சரிடா அம்மு, உனக்கு பிடிச்சிருக்குல, ரொம்ப ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிடா அம்மு. நீங்க தானே இப்ப எனக்கு செயினை போட்டு விட்டீங்க. இப்படின்னா தங்க செயின் போட்டு விட்டா தாலி கட்டின மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது உண்மையா? நீங்க அப்ப எனக்கு தாலி கட்டிட்டீங்களா? நமக்கு தான் எப்பயோ கல்யாணம் முடிஞ்சே. நம்மளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? என் மனசுல எப்ப நீ வந்தியோ, உன் மனசுல நான் எப்ப வந்தினோ அப்பயே நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவா? ஆமா, அது உண்மைதான். இல்ல தாலி கட்டினா தங்க செயின் போட்டா தாலி கட்டின மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதனால கேட்டேன்.
சரி சரி, தாலி கட்டினதாவே இருக்கட்டும். சரி, அப்புறம் என்ன, இன்னைக்கு தான் நம்ம கல்யாணமோ? அப்படின்னா நமக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? ஆமா, அப்போ இன்னையிலேருந்து என் பொண்டாட்டியா? நான் தான் எப்பவும் உங்கள் பொண்டாட்டி தானே, இன்னைக்கு என்ன புதுசாக சொல்றீங்க? ஆமா. எப்பவுமே பொண்டாட்டி தான். இல்ல இன்னைக்கு தாலி கட்டியிருக்கேன்னு சொல்றீங்களா, அதனால இன்னைக்கு இருந்து நம்ம எல்லாரும் புருஷ பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டேன். ம், ரொம்ப தான் ஆசை உங்களுக்கு. என்ன கையில? நோ 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 நோ. என்ன பாப்பு? போங்க பாப்பு. அம்மு அம்மு. சரி போலாமா? ம், போலாங்க. இந்த போட்டோஸ்லாம் பீச்சில் போய் எவ்வளோ ஆசையா எடுத்தோம்ல, நீ அப்போ எவ்வளோ ஹாப்பியா இருந்த. அந்த மூமெண்ட்ஸ்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ நினைச்சு பார்த்தா. அதை விட அந்த டாலர்ல அந்த போட்டோஸ்லாம் செட் பண்ணி கொடுக்கவும் நீ எவ்வளோ சந்தோஷப்பட்டல. எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோம்ல, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த மூமெண்ட்ஸ்லாம் நினைக்கும் போது பா. என்னடா எல்லாம் ரவுண்டு கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, இன்னைக்கு எங்கேயும் வெளியில் போகலையா? டே கவின், அர்ஜுனு, நீங்கள் 2 பேர் என்னடா வெளில போலையாடா? அவங்க சந்தோஷக்கணும். ஆமா, என்னமாமா போலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அது நான் உங்களையே கூட்டிட்டு போலாமா அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கோம். நான் எதுக்குடா, என்னைய எதுக்குடா கூட்டிகிட்டு போகலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? மாமா, ஒரு சின்ன பிரச்சனை, அதே மாமா உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். ஓடிருங்க சொல்லிட்டேன், நாளாக வரமாட்டேன். போங்கடா, நீங்கள் போங்க, இல்லை வீட்டில் கூட சும்மா இருங்க. என்னைய எதுக்குடா கூப்பிட்றீங்க? பிரச்சனை, நாளாக வரமாட்டேன். பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டே நான் வரமாட்டேன், போங்கடா. அந்த உட்காந்துருக்கேன் பாரு உன் சித்தப்பேன், அவனை கூட்டு போ. டேய், என்ன எதுக்குடா கூத்து விடுற? நீயே கூட போடா முதல்ல. மாமா, என்ன பிரச்சனைனே கேட்காம 2 பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க. இவங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க கூட எனக்கு சக்தி கிடையாது. நீயே கேட்டுக்க, நீயே அது பிரச்சனையை தீர்த்து வச்சுக்க, எனக்கு தெரியாது. என்ன மாமா, இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி மாமா? நீங்க தான் பெரிய மனுஷன் வீட்டுல, நீங்க சித்தப்பாதி, நீங்களே இப்படி பின்வாங்க என்ன செய்யுது? எந்த பெரிய மனுஷன் போஸ்டிங்கு எனக்கு வேணாம், நீங்களே சரி பண்ணிக்கோங்க. என்ன மாமா இவங்களை பத்தி இப்படி பயப்படுறீங்க? ஏய், போற போக்குல என்னை கோர்த்து விட்டு போயிடுவாங்கடா, இவங்கள பத்தி உனக்கு தெரியாது. முதல்ல சொல்லுடா, உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப? அண்ணே, இனி நீ திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, நான் சொன்னக்கப்புறம் அப்பதான் நான் சொல்லுவேன். நீ சொல்லு, நீ சொல்றத வச்சு அடிக்கலாமா திட்டலாமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். இப்படிலாம் சொன்னா நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லனாலும் நான் விட மாட்டேன். இங்க இருந்து நான் நகல்றதே முதல்ல எனக்கு நல்லது நான் நினைக்கிறேன். செல்வா, என்னடா இப்படி பயப்படுற இவங்களுக்கு? ஒரு நாளைக்கு உடனே நான் கோர்த்துறேன் இவங்க கிட்ட, அப்பதான் உனக்கு தெரியும் வெளில போனா இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு. ஓ, அங்க பாரு உன் சித்தப்பா எப்படி கேட்குறியான் பாரு, அவன்கிட்ட சொல்லு என்ன பிரச்சனைன்னு. சொல்லுடா, என்னடா பிரச்சனை? கவின்னு சொல்லுடா, என்னதான்டா பிரச்சனை? சரி சொல்லு, நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் நீ திட்டினா அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பாத்துக்க, அப்புறம் நான் சைலன்ஸ் அடி சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க. எப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றீங்க சூர்யாவுடைய? பாரு சித்தப்பா, எப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றீங்கன்னு சொல்லுடா முதல்ல. அவள்கிட்ட சொல்றது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட். அது நாங்க 3 பேரும் ரோட்டு பக்கம் போனோம், போய்கிட்டு இருந்தோமா. ஐயோ, அவனை புடிடா, அவன் எந்திரிக்கிறான். இவன் சொல்ல ஆரம்பிச்சோன்னு அவன் எந்திரிக்கிறான் பாரு, அவனை புடி. ஏய் மவனே, நில்லுடா முதல்ல, எங்கடா ஓடுற? சித்தப்பா, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதே பேசலான்னு போறேன். ஒன்னும் வரல, இங்கே உட்காரு வா. சித்தப்பா விடுங்க சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, நீ உட்காரு, வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் போ. கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டானுங்க. ஊர்ல தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, இப்போ இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுடா முதல்ல, அங்க போனோமா இங்க வந்தோமா ஆரம்பிச்சு சொல்லு. இல்லனே, நடந்து போய்கிட்டு இருந்தோம், அப்ப எங்கள் 3 பேத்துக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு. என்ன சண்டை? செல்வாவை எப்படி அடி வாங்கி உள்ளானா? சும்மா இருடா, நீ இப்பதான் ஏதோ சொல்ல வந்துட்டு இருக்கா. நீ எதுக்குடா இடையனே கோத்து விடுற? அமைதியா இருடா. நாங்க போயிட்டு கவலையில பொண்ணுங்க வந்துகிட்டு இருந்தாங்க, அதுல எங்க 3 பேத்துக்கு யாருக்கு தைரியம் இருக்கோ அந்த பொண்ணுங்க கிட்ட போய் பேசணும்னு ஒரு போட்டி வந்துருச்சு. அதுக்கு தான் சட்டை போட்டோம். இதெல்லாம் ஒரு போட்டி, அடி வாங்க போற. பாத்தியா பாத்தியா, நான் சொல்றதுக்கு முன்னாடியே டென்ஷன் ஆகுற. நீ சொல்லு, சொன்னதுக்கு அப்புறமே நான் பாத்துக்கிறேன். சொன்னதுக்கு அப்புறம் பாக்குறேன், என்னடா சொல்ற? இருடா, இரு சொல்லி முடிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், எதுனாலும் பேசிக்கலாம். நாங்க 3 பேரும் அங்க பக்கத்துல போய் நின்று பாத்துக்க, 3 பேத்துக்குள்ளே மாத்தி மாத்தி நீ பேசு நான் பேசுன்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம் பாத்துக்க. அந்த பொண்ணுங்க என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
கடைசியில அர்ஜுன் மாமாவுக்கு தைரியம் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டாரு. அந்த பொண்ணு கடைசியில பார்த்தா யாரையோ கூப்பிடுது. கூப்பிட்டா உங்க ஹஸ்பண்ட் வராரு. அப்புறம் அப்புறம் அவருனாலும் எங்களை விரட்டி வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டாரு. இங்க வந்து நாங்க எஸ்ஐ வந்துட்டோம். இந்த திருப்புல அவர் எங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. எங்களை எப்படியாவது வந்து காப்பாத்துடு மாமா, சித்தப்பா, நீங்க தான் வந்து காப்பாத்தணும். வெளியிலேயே போக முடியல எங்களால. ஓடி பேர் மரியாதையா இன்னெல்லாம் வர முடியாது. எடியும் சேர்த்து கோர்த்து விட்டு அடி வாங்கி விடலான்னு பாக்குறீங்க 3 பேரும். ஓடிடுங்க மரியாதையா. டேய் என்னாலாம் வர முடியாதுடா போடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது சித்தப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாங்க, நீங்க தான் பிரச்சனை தீர்த்து வைக்கணும். வந்த இடத்துல 3 பேர் சும்மாவே இருக்க மாட்டீங்க. கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுற. எந்திரிச்சு வரதுக்குள்ள 2 பேரும் ஓடி போயிருங்க, இல்லாட்டி நான் டென்ஷன் ஆயிடுவேன் எனக்கு. நீ ஏன்டா அவங்க கூட போன? நீ எதுக்குடா அவங்க சொன்னான்னு பேசுன? நான் பேசவே இல்லடா. அவங்களதான் என்ன வம்பிழுத்து விடுறாங்க. நான் பேசவே இல்லை, அவங்க தான் போய் பேசினாங்க. அந்த ஆளு நானும் இவங்களோட சேர்ந்துட்டு என்ன விரட்டிக்கிட்டு கிடக்கான். சத்தம் போடுற சூர்யா, இவங்களாம் அடங்கவே மாட்டாங்க எங்க போனாலும். நான் பெல்ட் எடுத்து ரவுண்ட் கட்டினது சரிப்பட்டு வருவாங்க 2 பேரும். 3 பேரும் அவனே இங்க பெல்ட் எடுக்கிறேன் இருங்க. இன்னைக்கு உங்களை அர்ஜுன் மாமா வா ஓடிடலாம். ஆட்டு பெல்ட் கழட்டுறியான். அவன்கிட்ட உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருக்காது. வா ஓடிடுவோம். ஓடிட்டாங்க. சூர்யா, இவங்களுக்கு நீதான்டா லாய்க்கு. கொஞ்ச நேரத்துல என்னையும் கோர்த்து விட்டு அடி வாங்கி விட்டுருப்பாங்க. சே, நான் நல்ல வேலை இவங்க நம்பி இவங்க கூட போகல. என்னை அப்பதே ஏமாத்தி கூப்பிட்டு கிடந்தானுங்க. நானும் எதுக்கோ சும்மாதையும் கூப்பிடுறாங்க போல அப்படின்னு வாக்கிங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். நல்ல வேலை போகல. போயிருந்தானே நீ இதே கோர்த்து விட்டுருப்பாங்க. ரொம்ப மிஸ் பண்றீங்க உங்களை. என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இல்லாம. ப்ளீஸுங்க என்னை தேடி வாங்க. நீங்க ஹோம்ஒர்க் போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேணுமா சரியாயி நீங்க என்னை பார்க்க வாங்க. ப்ளீஸுங்க, நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாதுங்க. என்னால யாருக்கிட்டையும் விசாரிக்கவும் முடியல. நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்கன்ட்டு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. என்னங்க ப்ளீஸுங்க என்னை தேடி வாங்க. உங்களுக்கு சரியாயிரணும் எப்படியாவது. இறைவா, அவருக்கு எப்படியாவது சரியாயிரணும். அவர் என்னை தேடி வரணும். அக்கா, நீ தூங்கலையாடி? என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? அக்கா, இப்ப நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தாக்கா இருந்தேன். ஆமாக்கா, நீ ரொம்ப கவலைப்படுற. நீ கவலைப்பட்டு உன் உடம்புக்கு எடுத்துக்கிடாதக்கா. மாமாக்கா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா. நீ கவலைப்படாதக்கா. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. உன்கிட்ட என்னன்னு கேட்டப்போ ஃபர்ஸ்ட் நீ சொல்ல மாட்டேன்ட்ட. அதுக்கப்புறம் எங்க கூட நல்லா பழகினதுக்கு அப்புறம் எங்ககிட்ட நீ சொன்ன உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லா சொன்ன. ஆமாக்கா, நீ எல்லாத்தையுமே எங்ககிட்ட சொன்ன. இருந்தாலும் நீ அம்மா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்ட. யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்ட. இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க ஒரு நாள் கூட காட்டிக்கிட்டது கிடையாது. நாங்க உங்ககிட்ட தனியா இருக்கும் போது நீ கவலைப்படாதக்கா, மாமா உன்னை தேடி வராரு. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு வகையிலையாவது உனக்கு தகவல் வரும் அப்படின்னு நாங்க சொன்னோம்ல. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் நம்மளை தேடிட்டு வந்துட்டாங்க. மாமாவை பத்தின தகவலும் உனக்கு கிடைச்சிருச்சுல. மேல என்னக்கா பிரச்சனை? மாமா உன்னை கண்டிப்பா தேடி வருவாரு, உன் கூட சேர்ந்து வாழுவாரு. கண்டிப்பா பாரு, நீ வேணா இது கண்டிப்பா நடக்கும். நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் நமக்கு மாமாவை பத்தி. இல்லடி, நான் அது மட்டும் எனக்கு கவலை இல்லை. அவருக்கு ஏதோ ஹோம்ஒர்க்லாம் போயிட்டாருன்னு சொல்றாங்க. அதாண்டி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. எத்தனையோ பேரு ஹோம்ஒர்க் போயிட்டு சரியாகி வந்திருக்காங்க. ஆனா அது இல்லாம அவங்க அப்பா வெளிநாட்டு வரைக்கும் கூட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்லக்கா. அதனால மாமாவுக்கு சரியா இருக்கா. நீ கவலைப்படாத, எல்லாமே மாமாவுக்கு சரியாயி உன்னை தேடி வருவாரு பாரு. ஆமாக்கா, மாமா உன்னை தேடி வரும்போது நீ நல்லா இருக்கணும்ல. நீ உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா மாமா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. ஆமாக்கா, நீயே சொல்லியிருக்கல, எனக்கு ஏதாவது ஒன்னா மாமா தாங்கிக்கவே மாட்டாரு, ரொம்ப வருத்தப்படுவாரு. சும்மா காய்ச்சல் சளினா கூட மாமானால தாங்கிக்க முடியாது.
அவ்வளோ கஷ்டப்படுவாரு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நீ சொல்லவே இல்லை. வீட்டில் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. யாரும் உன்னை கண்டுக்கலன்னு இல்லை, எல்லாத்தையும் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. சாப்பிட்ற மாதிரியும் நல்லா தூங்குற மாதிரியும் நல்லா சாப்பிட்ற மாதிரியும் நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் நீ சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற, சரியாகவும் தூங்கவும் மாட்டேங்கிற. உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும் சொல்லு. ஆமாக்கா, மாமாவுக்கு நீ இப்படி இருக்க தெரிஞ்சா எவ்வளோ கவலைப்படுவாரு. நீ இப்படி பண்ணாதுக்கா, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா இரு, உடம்ப பார்த்துக்க. மாமா சரியாகி வருவாரு. வந்து பாரு, உனையே தான் தேடி வருவாரு. ஃபர்ஸ்ட் உனையே தான் எப்படியாவது தேடி வரணும்னு வருவாரு. அவருக்கு சரியாயிருமா மீனா? அவர் என்ன தேடி வருவாரா?